இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உங்க ஊர்ல இருந்து உங்களை காலி பண்ணி வேற ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டு அங்க அனாதையா விட்டுருவாங்க. அதான் நடந்திருக்கும். இந்த பகுதியில இன்னொரு பெரிய சிறப்பு, இது நம்முடைய குரு அண்ணனுடைய ஊர். அது தெரியல அவங்க எல்லாருக்கும். அந்த குரு அண்ணன் இருந்ததுனால்தான் அன்னைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை செய்து ஜெயங்கொண்டம் லிக்னைட் கார்பரேஷன், ஜெயங்கொண்டம் லிக்னைட் கார்பரேஷன், ஜெயங்கொண்டம் நிலக்கரி சுரங்கத்தை கொஞ்ச நாள், ரொம்ப நாள், 25 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வர இருந்தாங்க. கிட்டத்தட்ட 8000 இருந்து 10,000 ஏக்கர் அவங்க அந்த சுரங்கத்துக்கு எடுத்து கிராமத்தெல்லாம் காலி பண்ணிருந்தாங்க. அந்த 8000-10,000 ஏக்கர் நிலம் இருக்கு இல்லையா, அதுல இருந்த கிராம மக்களை கொண்டு போய் எங்க கொண்டு போய் குடி வைக்க இருந்தாங்க தெரியுமா? பக்கத்து ஊர்ல எல்லாம் இல்ல, அரியலூர்ல எல்லாம் கிடையாது, திருவண்ணாமலையில கொண்டு போய் குடி வைக்க இருந்தாங்க. திருவண்ணாமலை, உங்களுக்கு திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு தான் நீங்க போயிருப்பீங்க இல்லையா? அங்க போய் அக்கம் பக்கத்துல ஒரு திருவண்ணாமலையில உங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா? இல்ல நீங்க சாமி கும்பிட்ட கோயில் இருக்குமா? இல்ல நீங்க படிச்ச பள்ளிக்கூடம் இருக்குமா? இல்ல உங்க அப்பா வீடு, உங்க அப்பா வீடு, உங்க தாத்தா வீடு எதுனா இருக்குமா? உங்களை இங்கேருந்து அப்படியே வேரோட தூக்கின்னு போய் திருவண்ணாமலையில வைக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. எப்ப? 2000லயே. அப்ப அந்த திட்டத்தை, அந்த நிலக்கரி சுரங்கத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு தொடர் போராட்டங்கள், உண்ணாவிரதம் எவ்வளவோ செய்துதான் அத குரு அண்ணா அவர் தலைமையில அவ்வளவு போராட்டங்கள் செய்து அதை தடுத்து நிறுத்தினார். நம்மளுடைய மாவீரன் குரு அண்ணன் செய்தனால்தான் அந்த நிலக்கரி சுரங்கம் வராம 8000 ஏக்கர்ல இருந்து 10,000 ஏக்கர் காப்பாற்றப்பட்டது. அப்ப 2001 எனக்கே ஞாபகம் இருக்கிறது. அதுக்கு ஒரு முறை அந்த மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடத்தி அறிவிக்கிறாங்க. அப்ப சென்னையில இருந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்க இங்க வந்தாங்க. மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம், 10,000 பேர் கலந்து கொண்ட போராட்டம் 2001 நடந்தது. குரு அண்ணன் அதை நடத்தினார். அதை தலைமையேற்று நடத்தியவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள். இதெல்லாம் செய்ததுனால்தான் அந்த மக்களுக்கு இடம் இன்னைக்கு நிக்குது. இல்லனா அந்த ஊரை அப்படியே காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. 8000 ஏக்கரும் போயிருக்கும். அதே போல இப்ப கூட மேம்பாலத்துக்காக, நீர் தேக்கத்துக்காக நிலம் கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு 25,000 ஏக்கர் கொடுக்கறாங்களாம். யார ஏமாத்த? 25,000க்கு இன்னைக்கு எதனா வாங்க முடியுமா? ஒரு 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 அரை பவுன் தாலி 25,000க்கு, 1/4 பவுனே வராது. 1/4 பவுன் தாலி கூட 25,000க்கு வராது.